வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுட்ட கத்திரிக்காய் அல்லது பைங்கன் பர்த்தா அப்படின்னு சொல்லி பைங்கன் பர்த்தா அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த பைங்கன் பர்த்தா அப்படின்றது வடநாட்டிலேருந்து நம்மளுக்கு கிடைத்த ஒரு பண்டமாகும். அதாவது கத்திரிக்காயை நல்லா சுட்டுட்டு நசுக்கி அமுக்கி அதை கலந்து கொடுக்கறது தான் பர்த்தான்னு பேர். அதனால் அந்த கத்திரிக்காயை சுட்டு எப்படி இப்போ சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப அருமையான சுவையில் அந்த சுடப்பட்ட ஒரு மணத்தோடு இருக்கும். அதனால் இதை நம்ம செய்து பார்த்து மகிழலாம். இப்போ இந்த பைங்கன் பர்த்தா அப்படின்னு சொன்னது அல்லது சுட்ட கத்திரிக்காய்ன்னு சொல்லக்கூடிய இந்த பண்டத்துக்கு நம்ம கத்திரிக்காய்களை அப்படியே சுட போகிறோம். அதாவது இது உங்ககிட்ட இருக்கிற அடுப்பை பொறுத்தது. நம்மக்கிட்ட வாயுவில் எரியக்கூடிய அடுப்பாக இருந்தாலும் சரி, அதாவது கேஸ் அடுப்பாக இருந்தாலும் சரி, அல்லது இது போன்ற மின்சாரத்தில் இயங்கக்கூடிய அடுப்பாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை சுட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு தட்டு உபயோகப்படுத்துகிறேன். இது மாதிரி நீங்களும் ஒரு தட்டு உபயோகப்படுத்தலாம். அல்லது உங்களுடைய அடுப்புலேயே மேலே சிலருக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வடிவம் இருந்துச்சுன்னா அது மேலே நேரடியாக இந்த கத்திரிக்காய்களை வச்சிடலாம். வச்சுட்டு நல்ல உயர்ந்த நெருப்பு அல்லது உயர்ந்த தீயில் வச்சு இதை சுட போகிறோம். இது கூடயே உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா தக்காளிகளையும் கழுவின தக்காளிகளை இப்படி வச்சிடலாம். அல்லது தனித்தனியாக நீங்கள் வச்சு எடுக்கலாம். இப்போ இதை நான் அடுப்பு மேலே வைக்க போகிறேன். இப்போ நம்ம கத்திரிக்காய்களும் தக்காளியும் சுடுறதுக்காக வச்சுருக்கோம். இது ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் நல்லா சுடுறதுக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து இதை எடுக்கலாம். சில இடங்களில் இந்த தீ இதில் படும்பொழுது தோல் உடையும் பொழுது விரியும் பொழுது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு ஓசை வரும், உடையிற மாதிரி ஒரு ஓசை வரும். அதை பயந்துருக்க வேண்டாம், ஒன்றும் ஆகாது. அப்படியே காத்திருந்து எடுக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு முதல்ல தக்காளிகள் வெந்து காணப்படுது. அதனால் தக்காளிகளை எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம இந்த கத்திரிக்காய்களை விட்டு நம்ம சுட்டு எடுக்கலாம். நம்ம கத்திரிக்காய் மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட சுட வேண்டியிருக்கு. அதனால் அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அடுப்பில் வச்சுருக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய கத்திரிக்காய் நல்லா சுட்டுடுச்சு. இங்கே பாருங்கள், இதனுடைய தோல் விரிஞ்சு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், தண்ணியில் போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா குளிர்ந்த தண்ணியில் இந்த சுட்ட கத்திரிக்காயை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதனுடைய தோலை எடுத்துடலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த பாத்திரத்தை இங்கே வச்சுருக்கேன். ஆனால் இது நல்ல குளிர்ந்த தண்ணி. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம இந்த தோலை எடுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயங்கள் நல்ல நிறமாற்றம் ஏற்படுற மாதிரி வதங்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நம்மளுடைய சுட்ட கத்திரிக்காய் இதனுடைய தோலை இப்போ நம்ம உரிச்சு எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்களா, இதனுடைய தோல் நீக்கிட்டோம். இப்போ நம்ம இதை நேரடியாக அந்த வெங்காயத்தோட சேர்த்துடலாம். தக்காளியுடைய தோலையும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம அது கூட சேர்த்துடலாம். கத்திரிக்காயில் பூச்சி புழு இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை என்ன பண்ணலாம், தண்ணியிலேயே வச்சு பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தனியா தூள் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் மற்றும் ஜீரகத்தூள். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். இந்த பொடிகளில் இருக்கிற சுவை மற்றும் கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே சேர்ந்து ஒரு அருமையான கலவையாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அருமையாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி பரிமாறலாம். நம்மளுடைய அருமையான இந்த சுட்ட கத்திரிக்காய் அல்லது பைங்கன் பர்த்தா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்களா, ரொம்ப சுலபம். அப்படியே சுட்டுட்டு எடுத்து போட்டு பண்ணிடலாம். செய்து பார்த்து கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்காங்க. தோசை பீஸா என்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரின்சிபல் ரெசிபீஸ்க்கு dosa.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.